ஹரே கிருஷ்ணா. வருகிற 29ஆம் தேதி வியாழக்கிழமை பயமி ஏகாதசி மற்றும் ஜெயா ஏகாதசி ஆரம்பமாகின்றது. இந்த ஏகாதசி அதிமுக்கியமானதாக சொல்லப்படுகிறது. இந்த ஏகாதசியுடைய முக்கியமான பெயர்களில் ஒன்று ஜெயா. ஜெயா என்றால் வெற்றியை தேடித்தரும் என்று சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லா விஷயங்களிலிருந்தும் நமக்கு விஜய பிராப்தி, அதாவது வெற்றியை தேடித்தர ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு இந்த ஏகாதசியிலே மானிடர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏகாதசியை கடைபிடித்து நாம் வெற்றி அடையலாம். அதாவது அவருடைய ஆரோக்கியத்தில் சரி, பணவரவு மற்றும் எதிரிகளின் தொல்லை, இது போன்ற விஷயங்களில் இருந்தெல்லாம் இந்த ஏகாதசி சிரத்தையோடு விதி பிரகாரம் யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று இந்த ஏகாதசி மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி மார்க் மாதம் கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி கடைபிடிப்பதற்கு முன்பாக கங்கை, யமுனை போன்ற புண்ணிய தீர்த்தம் ஆடுவது மிக அதீத பலனை அளிக்கும் என்று இந்த ஏகாதசியுடைய மகாத்மியம் சொல்லப்படுகிறது. அதை தாண்டி தன்னுடைய முன்னோர்களுக்கு இந்த ஏகாதசி திதி என்று எல்லை கொண்டு தர்ப்பணம் செய்வது இன்னும் விசேஷ பலன் அளிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தசமி திதியில் நாம் ஒருவேளை ஆகாரம் உண்டு இந்த ஏகாதசியை நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முடிஞ்சால் இரவு உணவை தவிர்ப்பது நல்லது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக இந்த ஏகாதசி திதி, தசமி திதி, துவாதசி, தசமி, ஏகாதசி, துவாதசி இந்த 3 நாளும் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக இந்த ஏகாதசியை விதி பிரகாரம் யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா விஷயத்திலும் வெற்றியை தேடித்தரும் இந்த ஏகாதசி என்பது இந்த ஏகாதசி மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏகாதசி மகாத்மியுடைய கதையை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு சமயம் யுதிஷ்ட மகாராஜ் பகவான் கிருஷ்ணரிடம் கேட்கிறார், மாதவா, கேசவா, இந்த ஏகாதசியை நாம் கடைபிடிப்பதனால் என்ன பலனை அடைவோம் என்று கேட்கும் பொழுது பகவான் சொல்கிறார், இந்த ஏகாதசியை கடைபிடிப்பவர்கள் 1000 அஸ்வமேத யாகம் பண்ண பலம் கிடைக்கும் என்றும், மானிடர்கள் செய்யக்கூடிய அனைத்து பாவத்திலும் இருந்து விடுதலை அடைந்து அவர்கள் மோட்ச பிராப்தி, அதாவது முக்தி அடைவார்கள் என்றும் பகவான் சொல்லுகிறார். அதுபோக இந்த ஏகாதசியுடைய மகாத்மிய கதை என்னவென்றால், ஒரு சமயம் இந்திரன் 33 கோடி தேவர்களோடு இந்திரனுடைய சொர்க்கத்திலே ஒரு சமயம் மிகப்பெரிய நிகழ்ச்சி, இந்திரலோகத்தில் மிகப்பெரிய நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் மால்யவான், புஷ்பவதி என்ற கந்தர்வர்கள் பாடல் பாடி அவர்களை மகிழ்வித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த மால்யவான், புஷ்பவதி பாடிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பாடலை எல்லாம் தாண்டி அவர்கள் காம இச்சையால் அவர்கள் ரொம்ப அந்த பாடலை பாடும் வரிகளை எல்லாம் மாற்றி தவறுதலாக பாடிவிடுகிறார்கள். அவர்களுடைய அந்த காம வேட்கையானது அந்த சபையிலே இருக்கக்கூடிய தேவர்களை மதிக்காமல் அவர்கள் மிகவும் கீழ்த்தரமாக நடந்து கொண்டார்கள். ஆகவே இந்திரன் அந்த சம்பவத்தை பார்த்து மிகவும் கோபமடைகிறார். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சபையிலே பாடுவதற்கு உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த பொழுதும் நீங்கள் பாடலை சரியான முறைப்படி பாடாமல் 2 பேரும் காம இச்சையோடு நீங்கள் நடந்து கொண்ட இந்த முறையானது
எங்களுடைய சபையை அவமதித்து விட்டீர்கள். இத்தனை பேருடைய முன்னிலையிலும் நீங்கள் நடந்து கொண்ட விதம் மிகவும் கீழ்த்தரமானது. ஆகவே உங்களை நான் சாபம் போடுகிறேன். நீங்கள் பூலோகத்தில் மானிட பிசாசாக மாறிப்போகுங்கள் என்று சாபம் போடுகிறார். ஆகவே மால்யவான் புஷ்பவதியும் பிசாசு ரூபம் எடுத்து இமயமலை அடிவாரத்திலே உழண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி உழண்டு கொண்டிருக்கும் சமயத்தில் அவர்களுக்கு சாப விமோசனம் எப்போ கிடைக்கும் என்பது கேட்கும் பொழுது அவர்களுக்கு சாப விமோசனம் இந்திரன் சொல்கிறார். இந்த மாதிரி ஜெயா ஏகாதசி என்று அவர்கள் ஏகாதசியை கடைபிடித்தார், அவர்களுக்கு சாப விமோசனம் அடைவார்கள் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி இவர்கள் பிசாசு ரூபத்திலே ஒரு நாள் உணவு கிடைக்கிறது, ஒரு நாள் உணவு கிடைக்காமல் கடுமையான மோசமான ஒரு சூழலிலே அவர்கள் உழண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் ஜெயா ஏகாதசி என்று அவர்கள் அன்னம் உண்ணாமல் அவர்கள் இந்த ஏகாதசியை விதிபூர்வம் முறைப்படி இந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறார்கள். அப்படி கடைபிடித்ததன் காரணமாக அவர்களுக்கு மறுபடியும் சாப விமோசனம் பெற்று மறுபடியும் கந்தர்வர்களாக மாறி அவர்களுக்கு ஆகாயத்தில் இருந்து விமானம் அவர்களை ஏற்றி சென்று அவர்கள் சாப விமோசனம் அடைகிறார்களாக. பூத பிசாசு ரூபத்தில் இருந்த இந்த மால்யவான் புஷ்பவதி சாப விமோசனம் அடைந்தார்கள் இந்த ஜெயா ஏகாதசியை கடைபிடிப்பதனால். அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்தார்கள். ஆகவே நாமளும் பலவிதமான கஷ்டங்களில் உழண்டு கொண்டிருக்கிறோம், பலவிதமான இன்னல்களில் நாமளும் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். மானிட பிரிவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பலவிதமான இன்னல்கள், பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட நாமளும் இந்த ஏகாதசியை விதிபூர்வகம் முறைப்படி இந்த ஏகாதசியை நாம் கடைபிடித்தோமானால் நம்மளுக்கும் எப்படி மால்யவான் புஷ்பவதி சாப விமோசனம் அடைந்தார்களோ அதே போல் நாமளும் நம்முடைய கஷ்டத்தில் இருந்து மீண்டு நல்ல ஒரு நிலைமையை நம்மளை கொண்டு வந்து விடும் என்பதுதான் இந்த ஏகாதசியுடைய மகாத்தியம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே எல்லோரும் இந்த ஏகாதசியை முடிந்த அளவு முறைப்படி கடைபிடிக்க வேண்டும். பித்ருக்களுக்கு இன்றைய தினம் எள்ளு அர்ப்பணிப்பது, எள்ளு கொண்டு தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம குடும்பங்களில் யாராவது அகால மிருத்தி அடைந்திருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும். நம்ம குடும்பங்களில் யாரும் அந்த மாதிரி அகால மிருத்தி அடைய மாட்டார்கள். ஆகவே முடிஞ்ச வரைக்கும் பகவானிடத்தில் நம்பிக்கை வைத்து இந்த ஏகாதசியை கடைபிடிப்போமானால் நம்மளும் நம்மளை சார்ந்தவர்களும் அகால மிருத்தி அடைய மாட்டார்கள். அப்படி அடைந்திருந்தார்களும் அவர்களுக்கு இந்த ஏகாதசியை கடைபிடிப்பதன் மூலம் சாப விமோசனம் அடையக்கூடும் என்பது இந்த ஏகாதசியுடைய மகாத்தியமும். ஆகவே இந்த ஏகாதசி விதி பிரகாரம் கடைபிடிக்க வேண்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா.